ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் அதே சமயத்தில் ஈஸியாகவும் செய்யக்கூடிய ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி, கேரட் சாதம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். முதல்ல ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சூடுபடுத்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் ஒரே ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு லவங்கம் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயமாக பொடியாக அரிஞ்சிட்டு சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாயை பொடியாக அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் வதங்கணும். இதை வதக்க ஆரம்பிக்கும் போதே இதில் ஒரு 7 முந்திரி பருப்பை உடச்சிட்டு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வறுத்த முந்திரி சேர்க்குறேன், அதனால் இப்படி இடையில சேர்க்குறேன். நீங்கள் பச்சை முந்திரி சேர்த்திங்க அப்படின்னா வெங்காயம் சேர்க்குறதுக்கு முன்னாடி முந்திரி சேர்த்து பொரிய விட்டுட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக நம்ம கருவேப்பிலை தூவிடலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு அதையும் இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்குங்க. கருவேப்பிலை சேர்க்குறதுனால சாதம் நல்லா வாசனையாக இருக்கும். வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய கேரட்டை நல்லா துருவிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த எண்ணெயிலேயே கேரட் ரொம்ப நல்லா வதங்கணும், அதனால மிதமான தீயிலேயே வச்சு நல்லா வதக்கிடுங்க. கேரட் வதங்கிக்கிட்டு இருக்கும்போதே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை சேர்த்து திரும்ப வதக்குங்க. ஒரு 80லேருந்து 90% அளவு கேரட் வேகணும். நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம ஒரு ஸ்பூன் அளவு துருவன தேங்காய் சேர்த்துக்கலாம். துருவன தேங்காய் சேர்க்குறதுனால இந்த சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணாமல் தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் தான் நம்ம வதக்கணும், ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. வதக்குனதுக்கு அப்புறமா 1 கப் அளவு வடித்த சாதம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பை லோ ஹீட்டில் வச்சு நல்லா 3 நிமிஷம் கலந்து விட்டுருங்க. கலந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு கிளறி விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப டேஸ்டியான கேரட் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இந்த சூப்பரான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.